ஹாய் வீவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த இடம் பார்த்திங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி தாலுகா பருத்திப்பாடு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இதுக்கு பல வழிகள் இருந்தாலும் ஒன்று திருநெல்வேலியிலிருந்து ரெட்டியார்பட்டி வழியாக மூலக்கரைப்பட்டி போய் அந்த வழியாக போகலாம். கன்னியாகுமரி மாவட்டம் வள்ளியூர் இந்த பகுதியிலிருந்து வரக்கூடியவங்க நாங்குநேரியிலிருந்து உங்களுக்கு வலதுபுறமாக திருச்செந்தூர் ரோட்டில் ஏறும்போது ரோடு ரெண்டாக பிரியுது. மாநில நெடுஞ்சாலையிலிருந்து இடது பக்கம் வர்றது மூலக்கரைப்பட்டி. அந்த மூலக்கரைப்பட்டி வந்தாச்சுன்னா உங்களுக்கு இந்த இடத்துக்கு ஈஸியாக வந்துடலாம். நல்ல ஒரு அருமையான இடம், நல்ல ஒரு செழிப்புள்ள இடம், நல்ல செம்மண் நிறைந்த இடம். நல்ல செம்மண்ணும் செழிப்பும், நிறைய நஞ்சை பயிரிட்டிருக்காங்க பக்கத்தில். அந்த அளவு ஒரு நல்ல ஒரு இடம். 4 பக்கங்களும் நல்ல கேட் அமைச்சு உள்ளுக்குள்ளே கொஞ்சம் தென்னை, ஓரளவுக்கு தென்னை வச்சுருக்காங்க. ஏன்னா உள்ளே போய் எடுக்க முடியல, அதனால தான் வெளியே எடுத்தோம். நல்லா தென்னை வச்சுருக்காங்க. மாமரம் இருக்குது, பில்டிங் உள்ளே இருக்குது, இபி சர்வீஸ், கிணறு எல்லாமே உள்ளே இருக்குது. ஆனால் எதுவுமே எங்களுக்கு எடுக்க முடியாது. ஏன்னா நாங்கள் போன டைம் அந்த கேட் திறக்கப்படலை, அதனால் வெளியே இருந்து கவரேஜ் பண்ணியிருக்கிறோம். பாருங்கள், மொத்தம் இதில் 55 ஏக்கர் இருக்குது. ஒரு 55 ஏக்கர் இருக்குங்க. ஒரு ஏக்கருக்கு 25 லட்சம் ரூபா கேட்குறாங்க. ஒரு சென்ட் 25,000 ரூபா. தென்னை மாமரங்கள் அதிகமாக உள்ளது. மாமரத்தை விட அதிகமாக இருக்கிறது உங்களுக்கு தென்னை தான். பேக் சைடு கம்ப்ளீட்டாக தென்னை தான் வச்சு விட்ருக்காங்க. அதனால் அங்கே அவங்க இந்த விலை கேட்குறாங்க, தோப்பிற்கான விலையே கேட்குறாங்க. ஆனால் மொத்தம் இது 55 ஏக்கரை விவசாயம் செய்யலை. ஏன்னா வெளியிலிருந்து பார்க்கும்போதே உங்களுக்கு எம்டி லேண்டு கொஞ்சம் தெரியுது. பாருங்கள், நான் இப்போ வர்றது எல்லாமே இந்த ஃப்ரண்டேஜ்லேயே வாரேன். அந்த கேட்டில் இருந்தே தொடங்கி, கேட் இல்லை, அந்த ஸ்டார்டிங் நான் நின்னும் பாருங்கள், ஃபஸ்ட்டு நான் நின்னேன் அந்த இடத்துலேருந்தே தொடங்கி கேட்டு சென்டரில் வரும். கேட்டுக்கு பிறகு மீண்டுமாக அப்படியே வலதுபுறம், கேட்டோட இடது பக்கம் எவ்வளவு ஏரியா இருந்தோ அதே போல் வலது பக்கம் பாருங்கள். உள்ளுக்கு தென்னையை பார்த்தீங்களா, இங்கே வரைக்கும் தென்னை இருக்குது. ஆனால் ஃப்ரண்டில் சைடில் கொஞ்சம் இடம் எம்டி லேண்டும் இருக்குது. ஸோ எம்டி லேண்டு. ஆனால் அவங்க தோப்போட விலையை நிர்ணயித்து கேட்குறாங்க. தோப்போட விலை மொத்த லேண்டுக்கும் கொடுக்க முடியாது தான். ஆனால் அவங்க கேட்குறது அந்த மாதிரி கேட்குறாங்க. இடம் கொஞ்சம் செழிப்பான இடம், அவ்வளோதான். 4 பக்கம் வேலி, எந்த விதமான ஜம்பிங் வேலி போட்டாலே உங்களுக்கு ஜம்பிங் இல்லைன்னு நினச்சிட வேண்டியதான். எந்த ஒரு லீகல் ப்ராப்ளமும் வராது. வேலி போட்டிருந்தால் வராது. டோசர் கம்ப்ளீட்டாக அடித்து அடிக்கும் நேரத்தில் ஏதாவது ப்ராப்ளம் உண்டுன்னா யாராவது வந்தால் தான் உண்டே தவிர அடுத்த நேரங்களில் அதில் எந்த ப்ராப்ளமும் இருக்காது. டோசர் அடிக்கிறதே இதுக்காக தான் அடிப்பாங்க, அல்லாமல் அந்த இடத்த க்ளீன் பண்ணதுக்கு வேண்டியில்லை. டோசர் அடித்து ஏதாவது ப்ராப்ளம் இருக்குதா பார்ப்போன்னு பார்ப்பாங்க, அதுலேயும் ஒன்றும் இல்லை. ஸோ நல்ல ஃப்ரண்டேஜிங்க பாருங்கள். இப்போ நான் திருப்பியுமாக அந்த ஃப்ரண்டேஜையே தான் உங்களுக்கு திருப்பியும் நான் காணிக்கிறேன். நல்ல ஃப்ரண்டேஜ் இருக்குது. ஒரு ஃப்ரண்டேஜ் பார்க்கும்போது சுமாராக 1 கிலோமீட்டர் ஃப்ரண்டேஜ் விழும். 1 கிலோமீட்டர் சுமாராக ஃப்ரண்டேஜ் விழுறதுக்கு 1 கிலோமீட்டர் ஒரு 3/4 கிலோமீட்டர் ஃப்ரண்டேஜ் விழுங்க. நல்ல ஃப்ரண்டேஜ் வச்சுருக்காங்க. இதுதான் ஒரு சைடு பார்ட்ரு. இந்த டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து தொடங்கி இது ஒரு சைடு, அப்படியே ஒரு சைடு டிரான்ஸ்ஃபார்மர். இதிலிருந்து தொடங்கி அப்படியே வலதுபுறமாக இந்த வேலி போயிட்டே இருக்கும். வலதுபுறமாக இதை தெரியும் பார்த்தீங்களா, இதை பார்த்தீங்கன்னா அப்படியே வலதுபுறமாக பஸ் ரோடு ஃப்ரண்டேஜை கொண்டது. 2000 அடி இருக்குன்னு வைங்களேன், ஒரு 3/4 கிலோமீட்டருக்குள்ளே கம்ப்ளீட். பாருங்கள் எவ்வளோ தூரத்தில் அந்த தென்னை தெரியுதுன்னு. மீதி அவ்வளவு காலி மனை தான். அப்போ பாதிக்கு பாதி இதில் காலி மனையாக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அவங்க கேட்குறது மொத்தத்திலே தோப்போட விலை கேட்குறாங்க. இது பாருங்கள், நியர் ஆப்போசிட்டில் நஞ்சை பயிரிட்டிருக்காங்க. உங்களுக்கு நஞ்சை எங்கே பயிரிடப்படுதோ அங்கே நல்ல தண்ணி செழிப்பு இருக்குது. நஞ்சை பக்கத்தில் வாழை வச்சுருக்காங்க. வாழை கூட பரவாயில்ல, நஞ்சை பயிரிட்டிருக்காங்க. நெல் பயிர் எடுத்தாலே உங்களுக்கு அந்த இடம் நல்ல தண்ணி வசதியோடு கூட இருக்கிறது தான் நம்ம சொல்லலாம். அதனால் இது ஒரு நல்ல ஒரு அருமையான ஒரு இடம். உங்களுக்கு தேவையானால் சொல்லுங்கள், இடத்த கொண்டு காணிக்கிறோம். ஏன்னா இந்த மாதிரி ரோடு ஃப்ரண்டேஜில் கிடைக்கிறது. ஆனால்
ஓப்பனாக நான் வந்து பேச போனால் இதில் வந்து தென்னைக்குள்ள விலையை வந்து எல்லா மொத்த லேண்டு எம்டி லேண்டுக்கும் சேர்த்து கேட்குறாங்க. அந்த ஒன்று தான் ப்ராப்ளம். நல்ல மண் பாருங்கள், நல்ல செம்மண். ஆனால் உங்களுக்கு இடம் பிடிச்சிருந்தால் நம்ம கண்டிப்பாக அவங்கள்ட்ட வந்து நம்ம விலையை குறைச்சி கேட்கலாம், பேசலாம் அவங்கக்கிட்ட. ஏன்னா தோப்பாக இருந்தால் உங்களுக்கு இந்த விலை கண்டிப்பாக கொடுக்கணும். ஆனால் இது தோப்புன்னு சொல்ல முடியாது, பாதிக்கு பாதி எடுத்து ஒன்றும் இல்லை எம்டி லேண்டு. பாருங்கள், இப்போ இல்லாமல் இப்போ ஃப்ரண்டேஜ் அந்த டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்தே நான் வந்து கொண்டு போகிறேன் பாருங்கள், கடைசி எண்டு. இனி அடுத்து வந்து கேட் வரும். அந்த கேட்டுக்கு பிறகும் உங்களுக்கு இதே போல் வந்து இடம் அந்த பக்கம் இருக்கும். அவ்வளவு ஃப்ரண்டேஜ் இருக்குது. அப்படிங்கும்போது உங்களுக்கு 2000 அடிக்கு மேல் ஃப்ரண்டேஜ் விழுது, 3/4 கிலோமீட்டருக்கு மேல் விழுது. நல்ல ஃப்ரண்டேஜ், 3/4 கிலோமீட்டர் 1 கிலோமீட்டர் தொடக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு ஃப்ரண்டேஜ் இருக்குது. ஸோ உங்களுக்கு தேவையானால் கால் பண்ணுங்கள். விலையை வந்து கண்டிப்பாக நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி பேசலாம். ஒரே ஒரு கையெழுத்தில் முடிஞ்சிடும். ஓகே, தேங்க்யூ.